Hey guys, welcome back to Ratna Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா டிமார்ட் ஷாப்பிங் வீடியோ தான். அதாவது டிமார்ட்டில் வந்து ஷாப்பிங் பண்ணி நான் வீட்டில் பொருள் வாங்கி வச்சுருக்கேன். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்ன ஆஃபரில் வாங்கினேன்னு சொல்லி அதாவது ஷார்ட்லேயே முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வந்து ரொம்பலாம் வாங்கலை. எனக்கு தேவையானது என்ன வேணுமோ அது மட்டும் தான் வாங்கியிருக்கேன். அதை மட்டும் தான் நான் காமிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிமார்ட்டில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படியோ ஒரு போன வாரம் இருக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது மீஷோவும் டிமார்ட்டுதும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பேன் பொருள் வாங்கினேன்னு. இப்போது நான் வந்து வீட்டில் எல்லா திங்ஸ் இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் அரிசியெல்லாம் தேவை. அதாவது வெளியே வந்து கொஞ்சம் ரேட்டாக இருக்குது, அங்கே ஆஃபரில் கம்மியாக இருக்குதுன்னு தான் நான் போனேன். அதனால் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கூல்ட்ரிங்க்ஸ், இது என்ன ரேட்டுன்னு தெரியல. பில்லு டேடிக்கிட்ட இருக்குல்ல, இது என்ன ரேட்டுன்னு தெரியலையே, எவ்வளோ ஆஃபர்னு எனக்கு சிலதெல்லாம் தெரியலையே. பில்லு அவர்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 லிட்ரு. இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் பிஸ்கெட் வந்து பை 1 கெட் 1 போட்டிருந்தாங்க. இது வாங்கினேன். உங்களுக்கு இதோட ரேட்டு வந்து நான் சைடில் உங்களுக்கு கொடுக்குறேன், இதோட என்ன ரேட்டுன்னு. ஏன்னா எனக்கு தெரியல, பில்லை பார்த்து தான் நான் சொல்லணும். உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். அதே மாதிரி சோயா சாஸும் ரெட் சில்லி சாஸும் வாங்கினேன் நான். இதோட ரேட்டை நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். ப்ரெட்டு ஒன்று வாங்கினேன். அப்புறம் இந்த வாட்டியும் நான் போய் காஃபி கப்பு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கும் அவர் செம கற்றுனாரு. வீட்டில் பாப்பா சொல்லிச்சு, எதுக்கு இந்த கலரை வாங்கினா, ரொம்ப இதுவாக கூட இல்லையே, நல்லா இல்லை அப்படின்னு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. இந்த கலரும் என்கிட்ட இல்லை தான் நான் உண்மையாக. இந்த கலர் இல்லை, அதனால் நான் இந்த கலர் வாங்கினேன். மெயினாக நான் எதுக்காக போனேன்னா பிரியாணி அரிசி வாங்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நாங்கள் எவ்வளோ ரேட்டு 120 ரூபா 130 ரூபானா கூட கொடுத்து வாங்கியிருக்கோம். அரிசி வந்து அவ்வளோ பிரியாணி வந்து அவ்வளோ நல்லால. அங்கே வந்து 75 1 kg அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரைஸ் நல்லா இருந்துச்சு, ஸ்மெல்லும் நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டில் பிரியாணி செய்யும் போதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் நான் வந்து இது 5 கிலோ வாங்கினேன் நான் பிரியாணி ரைஸு. போன வாரம் தான் போய் வாங்கினோம், அது காலியாகிடுச்சு. அதனால் இப்போவும் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். மெயினாக நான் இதுக்காக தான் நான் போனேன். அப்புறம் சீரக சம்பா அரிசி வந்து 2 கிலோ வாங்கினேன். சீரக சம்பா அரிசி வந்து 107 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வெளியே ஹோல்ஸ் இருக்கா, எங்கேயோ ஹோல்ஸ் இருக்குது. வெளியே இது எவ்வளோன்னு தெரியல. அங்கே வந்து 107 ரூபா. பிரியாணி ரைஸ் வந்து பிரியாணி ரைஸ் வந்து 75. அதுக்கப்புறம் மைதா வாங்கினேன். மைதா தேவை தானே, அதனால் நம்ம குக்கிங் சேனலுக்கு நிறைய ரெசிபி செய்கிறதுக்கெல்லாம் மைதா தேவைப்படுது. அதுக்காக மைதா வந்து வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம். இருந்தாலும் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன், தனித்தனியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ரேட்டு வந்து இது ரேட்டை நான் உங்களுக்கு சைடில் போடுறேன். அப்புறம் இந்து உப்பு சால்ட்டு, அது ஒரு 1 kg பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ரேட்டை நான் உங்களுக்கு சைடில் போடுறேன். இது வந்து இந்து உப்பு வந்து வெளியே சால்ட்டு வந்து வெளியே ரேட்டு ஜாஸ்தியாலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டிமார்ட்டில் வந்து நம்மளுக்கு கம்மி தான் இதோட ப்ரைஸு. நான் இது சைடில் உங்களுக்கு போடுறேன். அது என்ன கடை, மாம்பழம் வெங்கடேஸ்வரா போலின் ஷாப். இது மாம்பழம் போயிருந்த ஃப்ரெண்ட்ஸு டி நகர் கிட்ட
வெங்கடேஸ்வரா போலி ஷாப்புன்னு சொல்லி நம்ம வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அங்கே போய் எப்போவுமே சாப்பிடுவோம். அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கும் போகணும். சரி காஃபி குடிச்சிட்டு போலி சாப்பிட்லாம். நாங்கள் ஸ்பெஷலே போலி தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் போலியும் ஜீரா போலியும். ஜீரா போலி வந்து ஸ்வீட் வந்து எப்படின்னா உங்களுக்கு உள்ள பால்கோவா வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மெயினாக அங்கே போகணும். இங்கே பாருங்கள் தெரியுதுங்க, கீழே போட்டிருப்பேன் நானே, தெரியுதுங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்குள்ளே வந்து பால்கோவா வச்சு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த போலி. நீங்களும் அந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த போலி ஷாப்பில் போய் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காய் போலி, இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் தேங்காய் போலி. நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, என்னோடய வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. நாங்கள் அடிக்கடியாக அங்கே போய் நான் எடுத்து வீடியோ போட்டிருப்பேன். நான் என் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே இருக்கும் இது இந்த கடை. அப்புறம் சமோசா, இது ஓப்பன் பண்ண முடியாதுல்ல, ஓப்பன் பண்ணிட்டா ஓகே. சமோசா வாங்கணும், பசங்களுக்கு 4 வாங்கணும். அப்புறம் இது காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வாங்கணும். அவன் கடகடன்னு பிரித்து காலிஃப்ளவர் மட்டும் சாப்பிட்டுட்டா. அதனால் பாருங்க, பிரித்ததுனால நான் காமிக்கிறேன். அங்கே நல்லா இருக்குன்றதுனால வாங்கினான் காலிஃப்ளவர். சமோசாவும் ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிமார்ட் ஷாப்பிங்கும். நாங்கள் வெளியே போயிட்டு அந்த போலி கடை உங்களுக்கு இருங்க இல்லை தெரியுதா பாருங்க, இதுதான் வெங்கடேஸ்வரா போலி ஷாப்புன்னு இருக்கும். நீங்கள் மாம்பழம் போனீங்கன்னா அங்கே போய் பாருங்கள். இதில் கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வெளியோட எல்லாமே கம்மி தான். இங்கே காஃபி, ஃபில்ட்ரு காஃபிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போனீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சிம்பிளாக முடிச்சாச்சு. இந்த மாதம்ன்ட்டு இல்லை, இப்போது நாங்கள் வாங்கினது இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருளை உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.